Hi food lovers. மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் laksbhojanaவிலே சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸைட்மெண்டான ரெசிபி. இது வந்து நீங்கள் வந்து நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிடலாம். இல்லை ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டராக கூட யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு வாழைக்காயை வச்சு ஒரு ரோஸ்ட், சிம்பிளான ரோஸ்ட்டு, வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செய்யக்கூடியது. இந்த காலத்து பசங்களுக்கு வந்து ஃப்ரை ஐட்டம்னா ரொம்ப பிடிக்குது, பர்டிகுலராக ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம். ஆனால் இது ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் அதே நேரத்தில் ஆயிலில் ஃப்ரை பண்ணால் என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டோட ஒரு வாழைக்காய் ஃப்ரை. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த வாழைக்காயை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சிறுசாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இந்த வாழைக்காயை கட் பண்ணிட்டோம் மொத்தமாக ரவுண்ட் டைப்பில். அதாவது நம்ம சிப்ஸ் போடுறதை விட ஒரு சைஸ் பெருசு. நம்ம கட் பண்ண வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி தண்ணியில் இருக்கட்டும். இப்போது இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரைங் பேன் வைக்கிறேன். ஃப்ரைங் பேன் வச்சுட்டு ஒரு 5 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கு. இந்த ஆயில் ஹீட் ஆகும். இப்போ நம்ம விட்ட ஆயில் சுட்டு எடுத்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். நம்ம போட்ட கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. நான் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அந்த உளுத்தம்பருப்பையும் இப்போ நான் ஃப்ளேம் வந்து ஸ்லோ பண்ணிட்டேன். உளுத்தம்பருப்பையும் நல்லா சிகப்பாக வறுத்துக்கும். அதாவது ஒரு 60% வறுத்தா போதும். ஏன்னா மறுபடியும் நம்ம வாழைக்காய் வறுக்கும்போது அதுலேயே பேலன்ஸு உளுத்தம்பருப்பு வறுபட்டுரும். இந்த இடத்துல வேணுங்கிறவங்க கருப்பில் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கருப்பில் சேர்க்கலை. இப்போ இந்த வாழைக்காயை தண்ணியை ஃபுல்லாக இருத்து இந்த வாழைக்காயை சேர்த்து இப்போ ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்ணி முதல்ல இந்த வாழைக்காயில் எல்லாம் அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக போட்டார மாதிரி, எல்லா வாழைக்காயிலையும் போட்டார மாதிரி நல்லா ஒரு வாட்டி பரட்டி விட்டுரும். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு நான் முதல்ல போட்டுக்கிறேன். தேவைப்பட்டால் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ஆனால் டிஷ்ஷு வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். வாழைக்காய் சிப்ஸ் சாப்பிட்டீங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃப்ரை பண்ணாமையே. நிச்சயமாக இந்த டிஷ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாழைக்காயை பண்ணி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக பசங்க சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து உப்பையும் மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இது வந்து இப்படியே வறுபடுது. அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகா பொடி இருக்குல்ல, சாம்பார் தூள், சாம்பாருக்குன்னு வீட்டில் அரைக்கக்கூடிய சாம்பார் பொடியும் நார்மல் நம்ம மிளகாத்தூள் ரெண்டையும் சேர்த்துட்டு இதை அப்படியே ஃப்ரை பண்ண விட வேண்டியது தான். முதல்ல இது ரெண்டும் இந்த ஒரு 2 மினிட்ஸ் இதில் ஃப்ரை ஆகும். உப்புலையும் மஞ்சள் தூள். 1 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, இது ரெண்டையும் போட்டுட்டு ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டு நல்லா பெரட்டி ஃப்ளேமை ஸ்லோ ஆக்கிட்டு அப்படியே விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக ரோஸ்ட் ஆகிடும்.
நம்மளோட வாழைக்காய் ரோஸ்ட் பார்த்தீங்களா, ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. வெறும் எண்ணெய் வந்து கம்மியாக விட்டு பொரிக்காமல், அதே நேரத்தில் பொரிச்சா எந்த அளவுக்கு எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பொரிச்ச மாதிரி இருக்கும். வாழைக்காய் சிப்ஸ் மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான ரச சாத்துக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டார்டராக கூட கொடுக்கலாம். பசங்களுக்கு நிச்சயமாக அது பிடிக்கும். நம்மளோட வாழைக்காய் ரோஸ்ட் தயார். நம்மளோட வாழைக்காய் ரோஸ்ட் தயாராகிடுது. ஒரு அட்டகாசமான ரெசிபி, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ரெசிபி. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு செய்யக்கூடியது. செய்கிற முறை தான், அந்த தின்னாக அந்த வாழைக்காயை கட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு தாளிப்பு, காரத்தூள், மஞ்சள்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது அதில். ஆனால் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வெளியில் கிறிஸ்பாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அருமையான ரெசிபி. நான் எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடைச்ச அதே எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்போஜனா.